டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன். இவரு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தோட டேரக்டர். இவரு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மகாராணின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சூரி நடிக்கிற கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூர்யா, பீனா 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, PS வினோத்ராஜ். இவர் பார்த்தீங்கன்னா, நியூ டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷமே 3 படத்தை இறக்கியிருக்காரு. ஸோ இந்த படமும் ஒரு ஆர்டிக் ஹிட் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் நானி நடிக்கிற சூர்யாவின் சனிக்கிழமை படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானி, பிரியங்கா மோகன், SS சூர்யா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, வெங்கி அதுருளி. இவர் பார்த்தீங்கன்னா, வாத்தி படத்தோட டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா, போர் தொழில் மியூசிக் டேரக்டர். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ட்ரைலர் எந்த மாதிரி இந்த படத்து மேலே இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு.